ஹலோ கைஸ், மீண்டும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப சந்தோஷம். ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா எம்ஐடி ஃப்ளைஓவர், அதாவது குரோம்பெட் ஜிஎஸ்டிலேருந்து துறப்பாக்கம் ஓஎம்ஆர் ரோட் போகிறதுக்காக ஒரு ஃப்ளைஓவர் இல்லை, அந்த ஃப்ளைஓவரில் மேலே ஏறுறது தான் இந்த வீடியோவோட கண்டென்ட்டு. ஸோ ஏன் இந்த வீடியோ போடுறேன்னா, பேசிக்காக நம்ம சைக்கிள் வாங்குறதுக்கு முன்னாடியோ இல்லை சைக்கிள் வாங்கலான்ற பிளானில் இருக்கவங்களுக்கு முதல் கேள்வி வந்து ரோடு மேடாக இருந்தால் இல்லைன்னா வந்து ஃப்ளைஓவர் மேலாம் எப்படி ஏறுறது. பைக்காக இருந்தால் நம்ம முறுக்கிட்டு போயிடலாம், பட் சைக்கிள் வாங்கிட்டு நம்ம எப்படி அதை வந்து இது பண்ணுறது, டிராஃபிக்கை நம்ம எப்படி பேலன்ஸ் பண்ணுறது. ஸோ இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் நான் வந்து பஸ்ஸு எல்லாரையும் டிராஃபிக்கில் மேனேஜ் பண்ணி அந்த ஃப்ளைஓவர் மேலே ஏற போகிறேன். ஸோ இப்போ வந்து ஆல்மோஸ்ட் சரவணா ஸ்டோர் சிக்னல் தாண்டி இப்போ ஃப்ளைஓவர் கிட்டே ரீச் ஆக போகிறோம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா ஃப்ளைஓவர் நம்ம கண்ணுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெரிய ஆரம்பிக்கும். இந்த பஸ் ஸ்டாப்பை தாண்டினோன்னு பார்த்திங்கன்னா வந்துடும். ஸோ இந்த ஃப்ளைஓவர் மேலே ஏறும்போது பேசிக்காக நம்ம கீர் சைக்கிள் வச்சுருக்கும் போது நம்ம வந்து லோ கியர் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து மேலே ஏற ஆரம்பித்தோன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக ஏறலாம். ஸோ அதுக்கு தான் பேசிக்காக அந்த கியர் சைக்கிள்ஸ் வருது. ஹை கியர் வந்து கீழே இறங்கும் போது இல்லைனா வந்து ஃப்ளாட் ரோட்டில் போகும்போது நீங்கள் வந்து ஹை கியர் போட்டு ஓட்டணும். இப்போ நான் வந்து கீரை லோ பண்ணிட்டேன். எனக்கு ஃப்ரண்ட்டில் கீர் ஷிஃப்டர் இருக்குது, அந்த ஷிஃப்டரில் லோ பண்ணதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் ஜஸ்ட்டு பெடல் மட்டும் தான் பண்ணிக்கிட்டே இருக்கேன். ஆட்டோமேட்டிக்காக அதே ஸ்பீடில் இப்போ மேலே ஏறிட்டு இருக்குது சைக்கிள். ஸோ ஒன்றும் பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்காது. ஸோ இதெல்லாமே வந்து ஒரு ப்ராக்டிஸில் தான் வருது. ஸோ நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் வரும். நமக்கு முன்னாடி ஒரு ரைடர் பார்த்திங்களா, அதே மாதிரி தான் கீரை லோ பண்ணிவிட்டு மேலே போயிட்டுருக்காரு, அந்த ஃப்ளைஓவர் மேலே ஏறிட்டுருக்காரு. ஸோ அதே மாதிரி தான் பேசிக்காக வந்து நம்ம வந்து ஒரு ஃப்ளைஓவர் மேலேயோ இல்லைனா ஒரு எலிவேஷன் இதில் ஒரு மலை மேலே ஏறுறோம்னா கீரை லோ பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து பெடலில் சுற்ற ஆரம்பிச்சோன்னா ஆட்டோமேட்டிக்காக கியர் சைக்கிள்ஸ் வந்து மேலே ஏறிடும். ஸோ இதுக்கு தான் பேசிக்காக கியர் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் இந்த ஒரு பேசிக் யூசேஜுக்காக தான் நம்ம நிறைய பேர் கியர் சைக்கிளில் ப்ரிஃபர் பண்ணுறாங்க. இப்போ நான் பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஃப்ளாட் சர்ஃபேஸ் வச்சு நம்ம கீரை நார்மல் ஆக்கிடணும். கீரை நார்மல் ஆக்கிட்டு இதுக்கப்புறம் என்ன பண்ணணுன்னா இப்போ டுவோர்ட்ஸ் டவுன் இறங்க போகிறோம். இது இப்போ வந்து நம்ம வந்து கீழ்கட்டளை போகிறதுக்காக, அதாவது கோவிலம்பாக்கம் சிக்னல் அந்த ரோடு போகுதில்ல, ஸோ ரேடியல் ரோட்டில் இறங்க போகிறோம். இறங்கும் போது நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கீர் எல்லாமே பழைய பிளெயின் ரோட்ஸில், அதாவது ஃப்ளாட் சர்வீஸில் ஓட்டுற மாதிரி கீர் எல்லாம் டாப்பில் வச்சுட்டு திருப்பி நம்ம வந்து ஸ்பின் பண்ண போகிறோம். ஏன்னா லோ கீரில் ஸ்பின் பண்ணிங்கன்னா அவங்களுக்கு வந்து ரொட்டேஷன் வந்து கரெக்டாக இருக்காது. ஸோ இப்போ வந்து நம்ம வந்து ஹை கியர்ஸ் மாற்றிட்டு பெடல் பண்ணணும்னு அவசியம் இல்லை. ஸோ அப்படியே ஃப்ரீயாக விட்டோம்னா அந்த டவுனோட ஃபாஸ்ட்டுக்கு நம்மளோட சைக்கிள் அதுக்கேற்ற மாதிரி வாங்கும். ஸோ இது ஒரு சின்ன கண்டென்ட் தான். ஸோ இது சொல்லணும்னு ஆசைப்பட்டேன், அதனால தான் இதை ரெடி பண்ணி இப்போ யூஸ் பண்ணுறேன். ஸோ நீங்கள் கியர் சைக்கிள்ஸ் வாங்கும்போது எதுக்கு கியரு அப்படின்னு யோசிக்காமல், ஸோ இந்த மாதிரி ஒரு யூசேஜ் தான். இந்த மாதிரி ஃப்ளைஓவர் மேலே ஏறி இறங்குறதுக்கு இதுக்கெல்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதுக்காக தான் மெயினாக பேசிக்காக கியர்ஸ் வச்சுருக்கோம்.